வாங்க சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்தில் லஞ்ச் எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியாக இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும், ஆனால் டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடாது. அதை மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு வாட்டரை ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை 6 பூண்டு, ரஃபா சாப் பண்ண ஒரு வெங்காயம், ரஃபா சாப் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 விசிலுக்கு தான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். தண்ணி ரொம்ப தேவையில்லை. பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுத ரெடி பண்ணிக்கலாம். 4 விசிலில் பருப்பு நல்லா நெத்தாக வெந்திருக்கும். குழஞ்சி வேகக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி அதை வெந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கீரை கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு 3 கையளவுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 கொதி வந்தவுடனே தாளிப்புக்கு வடகமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேறு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்சோடனே 1 கிலோ அளவுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ரோஸ்ட் ஆகி வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். கீரையும் பொட்டேட்டோவும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். கூடவே ஒரு பவுல் கர்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் லன்ச் ஐடியாஸ்க்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.